உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டு இருப்பது தை மாத ராசி பலன்கள் 2025 மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பதிவிட உள்ளதுங்க. ஆக ஒவ்வொரு ராசியிலும் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கு நம்ம தொடர்ந்து பலன்கள் தந்து கொண்டிருக்கிறோம். கிரக நிலைகளை துல்லியமாக கணித்து இந்த வீடியோ பதிவில் சிம்ம ராசி என்பர்களுக்கு அடுக்கிருக்கும் ஜாக்பாட் என்ன, திடீர் அதிர்ஷ்டத்தால் துள்ளி குதிக்கப் போகும் சிம்மராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார். கால புருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளில் 5வது வீடாகவும் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, தை மாத கிரகங்களை ஒரு அலசல் உங்களுக்கு தை மாதத்து கிரகங்களை அளந்து ஆராய்ந்து பார்ப்பதால் எப்படிப்பட்ட உங்களுக்கு பலங்கள் மற்றும் பரிகாரங்களை அள்ளித்தர இருக்கிறார் பற்றி பார்க்க இருக்கிறோம். தை மாதத்தை பொறுத்தவரை தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பெரியுடைய கூற்று. இந்த தை மாதத்திலே நல்ல விஷயங்கள் செய்யலாம் என்று வெகு நாட்களாக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நாளை விடியல் என்பது தை மாதத்திற்குரியது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது முன்னோர்களுடைய கூற்றாகும். தை மாத ராசி பலன்கள் சிம்ம ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் சூரியனுடைய இருப்பதால் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் சிம்ம ராசி அன்பர்கள். சிம்ம ராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரம் என்று பார்க்கும்போது சிம்ம ராசியிலே நமக்கு நட்சத்திரம் பொறுத்த பார்க்கும்போது உங்களுக்கு முதல்ல ஒரு 3 நட்சத்திரம் இருக்கிறது. சிம்மராசியில் மக நட்சத்திரம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வீடியோ பதிவில் நம்ம பலன்கள் என்ன, பரிகாரம் என்ன பற்றி பார்க்க இருக்கிறோம். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த தை மாதத்தில் பெற போகும் நற்பலன்கள் என்பது என்ன குறித்து இந்த வீடியோ பதிவில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை தை மாதத்தில் ராசிநாதன் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். 6ஆம் இடம் என்பது நோய் நொடி, பிணிப்பீட, கடங்காட்டி, அசிங்கமான ரோகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியலாம். 6ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது மிக மிக பெரிய சிறப்பை கொடுக்க இருக்குதுங்க. ஜோதிட சாஸ்திரத்தின்படி 6ஆம் இடம் என்பது அசுப கிரகங்களில் இருப்பது யோகத்தை கொடுக்கும் அப்படிங்க சொல்கிறோம். உங்கள் ராசிநாதனாக இருந்தாலும் பரவாயில்ல, சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது என்பது காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாக இருப்பதாலும் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பதாலும் அப்போ 4க்கும் 10க்கும் உரிய 2 இடங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வர இருக்குதுங்க. தாயாருடைய வழி, வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளித்தர இருக்கிறார் உங்களுக்கு இந்த காலகட்டம். அப்போ 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் எதிரிகளை வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை அமைய இருக்குதுங்க. கடன்களை கட்டி முடிக்க போகிறீங்க. போட்டிகள், ஒப்பந்தங்களில் முன்னேற்றத்தை காண போகிறீங்க. இதுவரை வந்ததை விட அதிக தைரியத்தோடு போராடி வெற்றி பெற இருக்கீங்க. நேர்கொண்ட எண்ணமும் நேர்கொண்ட பார்வையும் பேச்சு திறமையும் உள்ள சிம்மராசி என்பவர்களுக்கு தேர்வு எழுதும்போது மாணவர்களும் விளையாட்டுத்துறையில் உள்ள மாணவர்களுக்கும் சிறப்பான காலமாக இருக்குது இந்த காலகட்டம். இதனால் வரைக்கும் இல்லை என்றால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், அதுதாங்க விஷயம், சரிங்களா? ஏனென்றால் உங்களுக்கு துரதிருஷ்டமாக அசுரர்களை அழிப்பதற்குண்டான சக்திகளை நீங்கள் நிறைய பெற போகிறீங்க. இப்போ நிறைய பேர் இந்த கடன்களை கட்டி முடிப்பவர்கள் அல்லது கடன்களை வாங்கி புதிய தொழிலை தொடங்க போகிறீங்க இந்த காலகட்டம். 6ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய உழைப்பு, கடின உழைப்பை கொட்டி அதற்கான பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கும் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதத்தில். இதை நன்றாக பயன்படுத்தி கொண்டால் வெற்றி நிச்சயம் என்பதில் உங்களுக்கு எந்த விதமான ஐயரும் இல்லை. தொழில் ரீதியான தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதத்திலே எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் அது பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டில் முதல் மாதம் என்பது தை மாதத்தை குறிக்கக்கூடியது. தொழில் ரீதியான வளர்ச்சியை காண்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த காலகட்டம். சூரியன் உச்சம் பெறுகின்ற வீட்டுக்கு 10ஆம் இடத்தில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் துலங்க இருக்குதுங்க இந்த காலம். நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வர இருக்குதுங்க. அரசாங்கம், அந்நியர்கள்
பெரியோர்கள் பணக்காரர்கள் அதிகாரத்தினுடைய நல்ல மதிப்பையும் அனுகூலத்தையும் பெற இருக்கீங்க இந்த காலகட்டம். இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு 2ஆம் இடத்தில் கேது இருப்பதால் படிப்பு, தொழில், வேலைக்கு சென்று சிரமப்பட்டவர்கள் எல்லாம் இந்த தை மாதத்தில் பட்ட கஷ்டங்களில் இருந்தெல்லாம் விடுபட்டு மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு தருணம் இந்த தருணங்க. உங்கள் ராசியில் 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் சிலருக்கு உடல்நலக் கோளாறு ஏற்பட்டிருக்குங்க. இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர இருக்குதுங்க. இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம் என்றே சொல்லலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு. அடுத்தது சூரியன் 10ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உடல்நலையில் நல்ல மாற்றத்தை காண போகிறீங்க. சூரிய பகவான் சனீஸ்வரனை நோக்கி செல்ல செல்ல எதிர்மறையான சிந்தனைகள்லாம் உங்களை விட்டு விலக இருக்குதுங்க இந்த காலகட்டம். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் உச்சபலம் பெற்றிருப்பதாலும் தொழிலில் மேம்பாட்டை காண போகிறீங்க இந்த காலகட்டம். நினைத்ததை நடத்தி காட்டும் ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க. பதவி உயர்வு பெற்று நல்ல இடத்தில் அமர இருக்கிறார்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. பெயர், புகழ், விருது பெறுவதற்கான யோகங்களும் உண்டாக இருக்குதுங்க. பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாக இருக்குதுங்க. போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு உத்தியோகத்துக்கான பவர் இருக்குதுங்க. அந்த காலத்தில் நல்லா படிச்சிங்க, நல்லா பயன்படுத்திங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை மாற்றம், இடமாற்றம், பதவி மாற்றம் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் வர இருக்குதுங்க. சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பதும் சூரியனை செவ்வாய் பார்ப்பதும் ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாக இம்மாதம் உங்களுக்கு விளங்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பங்குச்சந்தை, தொழில் சார்ந்தவர்களுக்கு நல்ல பணம் வைத்து பணம் சம்பாதிப்பவர்களுக்கு எதிர்பாராத பலன்களை உண்டாகும் வாய்ப்பு இருக்குதுங்க அந்த காலகட்டம். கேதுவுடைய பார்வை 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். அது குரு கேது சேருவதால் கோடி பாவங்கள் நிவர்த்தியாக இருக்குதுங்க என்பது பொருளாதாரம் அபிவிருத்திகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக திறனும் இருக்குதுங்க. தொழில் முன்னேற்றத்தை காண போகிறீங்க இந்த காலகட்டம். இப்போ உங்களுக்கு மொத்தத்தில் சிம்ம ராசிகாரர்களுக்கு இந்த மாதம் தை மாதம் ஆரோக்கியம், ஆயுள் விருத்தி, நல்ல பணவரவு, மகிழ்ச்சி, தன்னம்பிக்கை, மன நிறைவு உள்ளிட்ட அனைத்து பலன்களையும் கொடுக்க இருக்கிறார் சனி பகவான். அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது நல்ல பலன்களை தரும். விசாகம், கார்த்திகை நட்சத்திர தினத்தன்று அர்ச்சனை செய்வது இந்த சிம்மராசி என்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது. இப்போ 7ஆம் இடத்தில் உங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்க போகிறது? 7ஆம் இடம் என்பது கலஸ்திரஸ்தானாதிபதி. சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப திருமணத்திற்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்பாக இருக்குதுங்க. திருமணம் உங்களுக்கு வாழ்க்கை துணை கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் புத்திர பாக்கியது காத்து காலம் நல்லா இருக்குங்க இந்த காலகட்டம். மக நட்சத்திரக்காரர்களுக்கு மங்கள யோகம் கிடைக்க இருக்குதுங்க. இந்த சிவராஜ யோகம் என்பது சிம்மராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்வில் முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் நல்ல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு என்ற போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்க இருக்குதுங்க மக நட்சத்திர பிறந்தவர்களுக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையோட உங்களுக்கு பெருசாக ஆகுவதுக்கான ஒரு சூழல் இருக்குதுங்க. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் உபாதைகள் சற்று கவனமாக இருப்பது என்பது பேச்சின் நிதானம் தேவை. கோபத்தை குறைத்து மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது உத்திரம். இது உத்திர நட்சத்திரம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு டிஎன்பிசி போன்ற போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்குவதில் எந்தவித ஐயமும் கிடையாது. உங்களுக்கு உடலுடைய புத்திர பாக்கியத்தை காத்து கொடுக்கும் காலகட்டம் நல்லா ஒரு புத்திரம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு குடும்பத்தில் வாழ்க்கையுடைய மகிழ்ச்சியான ஒரு சம்பவங்கள் நடக்க இருக்குதுங்க. என்ன நேயர்களே, சிம்மராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் வீடியோவை பொறுமையாக ரொம்ப நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இருந்துங்கள். நன்றி, வணக்கம்.